வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் விட்டமின் சத்துக்களால் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது, ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின்கள்லாம் என்னென்ன, அந்த விட்டமின் சத்துக்களை அதிகரித்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விட்டமின்கள் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு தேவைப்படக்கூடிய கரிம சேர்மங்கள். ஆரோக்கியம் மற்றும் உடல் செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான பங்கு வகிக்குது. பெரும்பாலான விட்டமின்கள் உணவிலிருந்து நம்ம பெற வேண்டும். உடலால் அதை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ அல்லது மிக குறைவான அளவு தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ உடலில் ஒவ்வொரு விட்டமின்களுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஃபார்ம் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்குது. ஸோ ஒருவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமினுடைய அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் அப்படின்றது இயற்கை உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய கரிம பொருட்கள். குறிப்பிட்ட விட்டமின் குறைபாடாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா உடல்நல பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய அபாயம் எல்லாம் அதிகரிக்கலாம். அதனால விட்டமின் கார்பன் அடங்கி இருக்கு. இது உணவிலிருந்து நமக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்தாக இருக்கு. உடலுக்கு 13 விட்டமின்கள் நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, குறிப்பிடத்தக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த விட்டமின்கள் என்னென்ன, அந்த விட்டமின் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்னதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விட்டமின் ஏ ஓட நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ரெட்டினல் மற்றும் பீட்டா கரோட்டின் உட்பட 4 கரோட்டினாய்டுகள் விட்டமின் ஏவில் இருக்கு. விட்டமின் ஏ உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான விட்டமின். இது நமக்கு உடலுக்கு இம்யூன் பவரை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். இதனால் உடல் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படும். சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கண் பார்வையை நமக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் பயன்படும். இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சியை ஆதரிக்கக்கூடியது விட்டமின் ஏ சத்து. விட்டமின் ஏ குறைபாடு நமக்கு ஏற்படுவதால உடலில் நமக்கு நிறைய பிரச்சனைகள், சைடு எஃபெக்ட் ஏற்படும். தொற்று நோய்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மாலை கண் நோய், கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். மீள முடியாத கண் பார்வை பாதிப்பெல்லாம் ஏற்படும். தோல்ல அதிகப்படியான கெரோட்டின் உருவாக்கம் ஏற்படும். அப்போ நம்ம விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அப்போ விலங்கு மற்றும் தாவர உணவுகளில் விட்டமின் ஏ செயல்பாட்டுடன் பல்வேறு கலவைகள் இருக்கு. தாவர உணவுகளில் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தை கொண்டு இருக்கிறதால அது எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ தாவர அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கேரட்டு, சிவப்பு குடைமிளகாய், ரெட் கேப்சிகம் அப்படின்னு சொல்லுவோம். மாம்பழம், இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு தான் நம்ம இனிப்பு உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம். ஆப்ரிக்காட் பழங்கள், பூசணிக்காய், பாகற்காய், கீரைகள், பட்டாணி, ஃப்ரக்கோலி என்று சொல்லக்கூடிய அந்த கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகள். ஸோ இது போல ஆரஞ்சு, மஞ்சள் இந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். விலங்கு ஆதாரத்தில் கல்லீரல், நம்ம அதாவது விலங்குகளினுடைய கல்லீரல் எடுத்துக்கலாம். முட்டைகள் எடுத்துக்கலாம். வலுவூட்டப்பட்ட பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் ஏ குறைபாடு நமக்கு நிவர்த்தி பண்ணப்படும். விட்டமின் பி, அதுக்கான நிறைய மருத்துவ நன்மைகளும் நமக்கு இருக்கும். ஸோ விட்டமின் பி குழுமம் உடலுக்கு எரிபொருளுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உடலில் புதிய டிஎன்ஏவை உருவாக்குவதன் மூலமாக செல்கள் பெருகுவதற்கு விட்டமின் பி தேவைப்படுது. விட்டமின் பி குழுமத்தில் கல்லீரல் B12 சேமிக்கப்படும். பெரும்பாலான பி குழுமத்தை உடலால் சேமிக்க முடியாது. ஆரோக்கியமான உணவில் மட்டுமே இதை நம்மளால் பெற முடியும். மோசமான உணவை உட்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் விட்டமின் பி குறைபாடு அவங்களுக்கு அதிகரிக்க செய்யும். அதனால நிறைய விட்டமின் B1, B2, B3, B5, B6, B7, B9, B12 எல்லாம் இருக்கு. விட்டமின் B1 தயாமின்னு சொல்லுவோம். இது தண்ணீரில் கரையக்கூடியது. இது நம்மளுடைய உடலில் ரத்த சர்க்கரையை உடைக்கக்கூடிய நொதிகளை உருவாக்குறதுக்கு அவசியம். அப்போ விட்டமின் B1 இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், முழு தானியங்கள், சூரியகாந்தி விதைகள், பழுப்பு அரிசி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, ஆரஞ்சு, கல்லீரல், முட்டை, இதெல்லாமே விட்டமின் B1 ஃபுட்ஸ் தான். விட்டமின் B1 குறைபாடு நமக்கு பெரிபெரி அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை ஏற்படுத்தும். விட்டமின் B2 ரிஃபோஃப்ளோவின் சொல்லுவோம். இதுவும் நீரில் கரையக்கூடியது தான். இது உடல் செல்களினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விட்டமின். நம்ம உண்ணக்கூடிய உணவு வளர்ச்சிதை மாற்றம் ஆகிறதுக்கு நமக்கு விட்டமின் B12 தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ விட்டமின் B12 இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் வாழைப்பழம், வெண்டைக்காய், காட்டேஜ் சீஸு, பால், தயிர், பச்சை பீன்ஸ் வகைகள், பேரிச்சம்பழம், இறைச்சி, முட்டை, மீன் எல்லாம் எடுத்துக்கலாம். விட்டமின் பி குறைபாடு நமக்கு ஒருவேளை ஏற்பட்டுச்சுன்னா உதடுகளில் வீக்கம் ஏற்படும், வாய் பிளவு போன்ற அறிகுறிகள்லாம் நமக்கு உண்டு பண்ணும். விட்டமின் B3 நம்ம நியாசின்னு சொல்லுவோம். இது நீரில் கரையக்கூடியது. அப்போ உடல் செல்கள் சீராக வேலை செய்யறதுக்கு விட்டமின் பி என்று சொல்லக்கூடிய அந்த நியாசின் நமக்கு வேணும். விட்டமின் B3 இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கோழி இறைச்சி, டுனா மீன், சால்மன் மீன், பால், முட்டை, தக்காளி, காய்கறிகள், ஃப்ரக்கோலி, கேரட்டு,
கொட்டை வகைகள், அதாவது நம்ம இந்த அக்ரூட் பருப்புகள்னு சொல்லுவோம்னா விதைகள் மற்றும் நட்ஸ், அதுதான் அந்த கொட்டை வகைகள். அப்புறம் டோஃபு பருப்புகள்லாம் எடுத்துக்கலாம். விட்டமின் B3 ஒருவேளை நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா அது வயிற்றுப்போக்கு, சரும பிரச்சனை மற்றும் குடல் பாதிப்பெல்லாம் உண்டு பண்ணும். விட்டமின் B5 வந்து பேந்தோதெனிக் ஆசிட்னு சொல்லுவோம், பேந்தோதெனிக் அமிலம். இது வந்து நீரில் கரையக்கூடியது. இது உடலுக்கு ஆற்றல் அளித்து நமக்கு ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு அவசியம். விட்டமின் B5 இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். முழு தானியங்கள், ஃப்ரக்கோலி, அவகேடோ பழம், அதாவது வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் அவகேடோ பழம், தயிர், முட்டையினுடைய மஞ்சள் கரு, பால் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். விட்டமின் B6 வந்து பைரிடாக்சின்னு சொல்லுவோம், இதுவும் நீரில் கரையக்கூடியது தான். இந்த இது வந்து நமக்கு பைரிடாக்ஸ் வந்து சிகப்பு அணுக்கள் உருவாக்குவதில் மிக முக்கியத்துவம் பங்கிக்குது. விட்டமின் B6 இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொண்டை கடலை, விலங்குகளினுடைய கல்லீரல், அப்புறம் வந்து வாழைப்பழம், நட்ஸ் வகைகளும் எடுத்துக்கலாம். ஸோ விட்டமின் B6 குறைபாடு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை ஏற்படும். பெரிபெரல் நியூரோபதி நமக்கு அது உண்டு பண்ணலாம். விட்டமின் B7 வந்து பயோட்டின்னு சொல்லுவோம், இது வந்து நீரில் கரையக்கூடியது. இது புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை வளர்ச்சிதை மாற்ற உடலை வந்து செயல்படுத்துது. உடல்ல தோல், முடி, நகங்கள்ல இருக்கக்கூடிய கெரோட்டின் கட்டமைப்புக்கு, புரதத்துக்கு இது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. விட்டமின் B7 இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து முட்டையினுடைய மஞ்சள் கரு, கல்லீரல், ஃப்ரக்கோலி, கீரைகள், சீஸு, சோயா, இதெல்லாமே. விட்டமின் B7 நமக்கு ஒருவேளை குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அது தோல் அலர்ச்சி அல்லது குடல் அலர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் அந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. விட்டமின் B9 வந்து நம்ம ஃபோலிக் அமிலம்னு சொல்லுவோம், இதுவும் நீரில் கரையக்கூடியது தான். உடலில் DNA மற்றும் RNA உடைய உற்பத்திக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் விட்டமின் B9 இருக்கக்கூடிய பட்டாணி, பச்சை பட்டாணி, பருப்புகள், சூரியகாந்தி விதைகள், செறிவு ஊட்டப்பட்ட தானியங்கள், பழங்களில் மிதமான அளவு நமக்கு எடுத்துக்கலாம். பச்சை இலை காய்கறிகள், பச்சை இலை கீரைகள்லாம் சாப்பிடலாம். விட்டமின் B9 ஒருவேளை நமக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா கர்ப்ப காலத்தில் அது கருவினுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்க செய்யலாம். ஃபோலிக் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நம்ம மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய டைமில் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நாமளே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் நம்ம உணவுகளை வந்து சாப்பிடலாம். விட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். அதாவது விட்டமின் B12 வந்து சயனோ கோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நீரில் கரையக்கூடியது. இது நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்தை பாதுகாக்கும். நம்மளுடைய நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் விட்டமின் B12 இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக இருக்கக்கூடிய இந்த அசைவத்தில் மீன், இறைச்சி, முட்டை எல்லாம் சாப்பிடலாம். அப்புறம் பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ், செறி ஊட்டப்பட்ட தானியங்கள், சோயா பொருட்களை எடுத்துக்கலாம். ஒருவேளை விட்டமின் B12 வந்து நமக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நரம்பு பிரச்சனை உண்டாகும், சில வகை ரத்த சோகையும் நமக்கு ஏற்படலாம். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கும் நன்மைகள் இருக்கு. விட்டமின் C வந்து உடலால் தயாரிக்க முடியாது. உணவுல வந்து விட்டமின் C ஒரு வழக்கமான பகுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா உடலால் இதை வந்து நம்ம சேமிக்கவும் முடியாது. ஸோ இது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கோலோஜன் உருவாக்குறதுக்கு உடல்ல வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு பயன்படுது இந்த விட்டமின் C. இது தோல், இரத்த நாளங்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்த செய்யும். ஆக்சிஜனேற்ற செயல்பாடு உடலுக்கு ஆக்சிஜனினுடைய வளர்ச்சிதை மாற்றமானது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த சேர்மங்களை வெளியிடும். அப்போ விட்டமின் C சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டர், இது வந்து அந்த தீங்கு விளையக்கூடிய செல் பரவல்களை வந்து அழிச்சிரும், நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு அதிகப்படுத்தும். இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கு விட்டமின் C அவசியம். ஸோ அதனால வந்து ஹீமோகுளோபின் கவுண்ட் எல்லாம் கரெக்டான அளவில் இருக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை நமக்கு இருக்காது. நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய லிம்போசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் சீராக செயல்படுவதற்கு விட்டமின் C வந்து தேவைப்படுது. அதனால விட்டமின் C இருக்கக்கூடிய உணவுகள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா சமைக்கும் போது சில ஊட்டச்சத்துக்களை நம்ம இழக்கலாம். அதனால அதை நம்ம சரியான முறையில் வந்து எடுத்துக்கணும். ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை பழம், மாம்பழம், முலாம்பழம், ஸ்ட்ராபெரி பழம், பிளாக் கரண்ட்ஸு, தக்காளி, அன்னாச்சி பழம், கீரைகள், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, காலிஃப்ளவர், இதெல்லாம் எடுத்துக்கலாம். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் இதுதான். இது குறையும் போது உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். குறிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். விட்டமின் D அதுக்கான நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இது வந்து கொழுப்பில் கரையக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா WBC ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து வாட்டரில், அதாவது WBCனா Wனா வாட்டர்னு வச்சுக்கோங்க, Bனா BM, B விட்டமினும் C விட்டமினும் வந்து நீரில் கரையக்கூடியது. மற்ற எல்லாமே வந்து நமக்கு கொழுப்பில் கரையக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ விட்டமின் D வந்து கொழுப்பில் கரையும். விட்டமின் D வந்து எலும்புகளை வலுவாக வைக்கும், தசைகள் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் D உடல் செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ விட்டமின் D இருக்கக்கூடிய ஃபுட்ஸான கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸு, ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கலாம். முட்டையினுடைய மஞ்சள் கருவை எடுத்துக்கலாம். விலங்குகளினுடைய கல்லீரல், காளான் எல்லாம் முக்கியமானது. இன்னும் முக்கியம் என்ன அப்படின்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த UV ரேஸ், புற ஊதா கதிர்வீச்சு நம்மளுடைய சருமத்தில் படும்போது விட்டமின் D சத்து உற்பத்தி செய்யப்படும். இது சிறந்த இயற்கை மூலம். வெயிலில் அதிக நேரம் செலவிடுவது தோல் புற்றுநோயினுடைய அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்றதால சூரிய
சூரியத்தினுடைய அந்த யூவி ரேஸை அளவோடு தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். விட்டமின் டி குறைபாடு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்டியோமலாசியா, ஆஸ்டியோபோரோசிஸ், ரிக்கெட்ஸ் இந்த மாதிரி எலும்பு சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படும். ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் பிரச்சனை ஏற்படுவது, எலும்பு அலர்ச்சி ஏற்படுவது, மூட்டு அலர்ச்சி ஏற்படுவதெல்லாம் உண்டாகும். விட்டமின் இ அதனுடைய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கும். இது வந்து கொழுப்பில் வந்து கரையக்கூடியது தான். ஸோ இதனுடைய ஆக்சிஜனேட்டர் செயல்பாடு ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கி விளையக்கூடிய செல் பரவல் அதில் வந்து நம்மளுடைய உடலை சேதப்படாமல் பாதுகாக்கும். விட்டமின் இ வந்து ஆரோக்கியமான உணவுலேருந்து இதை நம்ம பெறலாம். இது வந்து வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடியது. இப்படிப்பட்ட உணவு வந்து ஆழமான வறுவல் முறையில் நம்ம செய்யக்கூடாது. அப்போ மிதமான இதில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அரிசி தவிடு எண்ணெய், பருப்பு வகைகள், கொட்டைகள், தாவர எண்ணெய்கள், வீட் ஜெம், கிவி பழம், பாதாம், முட்டை, பச்சை இலை கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். விட்டமின் இ வந்து நமக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா பிறந்த குழந்தைகளில் வந்து ஹீமோலிட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா வந்து ஏற்படுத்தும். இது வந்து ரத்த அணுக்களை குழந்தைகளுக்கு வந்து அழிச்சிரும். இப்போ விட்டமின் கேனுடைய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கும். விட்டமின் கேவும் கொழுப்பில் கரையக்கூடியது. இது வந்து ரத்தம் உறைதலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா ரத்தம் வந்து உறைஞ்சாதான் அந்த ரத்தம் நமக்கு போகாமல் நிற்கும். இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா அடிக்கடி பிளட் வந்து போய்கிட்டே இருக்கும், அடிபட்டு ரத்தம் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து விட்டமின் கே நிறைந்திருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். பச்சை இலை காய்கறிகள், பூசணிக்காய், அத்திப்பழம், அவகேடோ பழம், கிவி பழம்லாம் எடுத்துக்கலாம். ஸோ விட்டமின் கே குறைபாடு குறைந்த அளவு ரத்தப்போக்கு போன்றவற்றில் அசாதாரணமான பாதிப்பு வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இறுதியாக ஒவ்வொருவருமே என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டமின் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும். இது வந்து உடல் செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இது வந்து ஒரு செயின் ரூல் போல நமக்கு விட்டமின் சத்து குறைபாடுகளை நீக்கி நம்ம பாதுகாக்குது. அதனால விட்டமின் ஃபுட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டு நலமோடு இருக்கணும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.